ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் என்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டதாய் காணப்படுகிறது. எவ்வளோ நான் பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்துக்குரிய பலன் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, உங்களுக்கென்று சொல்லி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. இந்த நாளிலே நீங்கள் எதை விரும்பி கேட்கிறீர்களோ அதை அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை எந்த ஒரு மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 43 13 நான் உண்டாகிறதுக்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கிறவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்போ இங்கே பார்க்குறோம், நாள் உண்டாகிறதுக்கு முன்பே, ஒவ்வொரு நாள் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அவர் நமக்கு முன்பாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் என்னுடைய கைக்கு தப்புவிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நான் கொடுக்க நினைக்கிறத தடுத்து நிறுத்துபவன் யார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே இது புது மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கென்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று சொல்லி முன்குறித்த ஆசீர்வாதங்களை எந்த ஒரு மனிதனும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே இது யோபுல வாசிக்கும்போது, தேவரே நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த நாளில் நேர்த்தியாய் காரியங்களை செய்து முடிக்கும்படியாக இந்த நாளில் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒரு மனிதனும் பறித்து கொள்ளவோ பிடுங்கி கொள்ளவோ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் உன்னதத்திலிருந்து இந்த நாளிலே கடந்து வருகிறது. அதை தடுத்து நிறுத்த ஒருவராலும் முடியாது. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் நீ வாழும்படியாக ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறித்த அந்த வாழ்க்கையிலே இனி தடைகள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நேர்த்தியாய் உங்களை நடத்தப் போகிறார். பயப்படாதீங்க. எந்தெந்த ஆசீர்வாதங்கள் என் கையை விட்டு போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை ஒருவனும் பறித்து கொள்ளவோ பிடுங்கி கொள்ளவோ முடியாது. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த எந்த ஒரு மனிதனாலும் முடியாது ஆண்டவரே. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கேட்ட ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீர் உன்னதத்திலிருந்து பதிலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதமாய் அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.